ஹாய் மக்களே! இன்னைக்கு பசங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வர்றப்போ, நாகம்மா கோயில்ல ஒரே கூட்டம். ஐயோ! இன்னைக்கு மாசி மகமாச்சே சாமிய கும்பிட்டுறலான்னு அப்படியே நின்னாச்சுங்க. அத்தன அபிஷேகங்களையும் கண்குளிர பார்த்தேங்க. 2 கண்ணு போதாதுங்க. என்ன பண்றது? கடவுள் நமக்கு 2 கண்ணு தானே குடுத்துருக்காரு. அதில கண்குளிர பார்த்தோங்க. அவ்ளோ அழகா இருந்தாங்க அம்மன். சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்கும அபிஷேகம்னு எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. ஆத்தா நாகம்மா இந்த அபிஷேகங்கள்ல எவ்வளோ அழகா இருக்காங்க தெரியுமாங்க? சாயந்தரம் நீங்களே போய் பசங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஏதோ ஒரு மனசு, நீ போயிட்டு வான்னு சொல்லுச்சு. நான் போயிட்டு வந்ததுனால தான் இந்த அபிஷேகங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு செகண்ட் யோசிச்சு தாங்க வெளியில வந்தேன். ஆனா பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நிஜமாவே யோசிச்சு கூட நான் பார்க்கலங்க. நான் பார்க்க வராம வீட்ல உட்காந்து என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி தான் என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு 4 வருஷமா அந்த மாசி மகத்துக்கு எங்கேயுமே போறது இல்லங்க. ஆனா இந்த வருஷம் மாரி மாசி மகம் நான் எப்பவுமே சாமி கும்பிட்டது கிடையாது. பாருங்க அம்மா எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு. இத பார்க்கறதுக்கு பாருங்க நிஜமாவே கண்கோடி வேணும் தானங்க. கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நாகம்மாட்ட நீங்களும் வேண்டிக்கங்க. உங்களுக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேங்க. அப்புறம் பிரசாதம் குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த மாசி மகத்துக்கு அந்த ஓம் சக்தி அந்த நாகம்மாவோட கருணை எனக்கு கிடைச்சது. உங்களுக்கும் கிடைச்சது.